ஆனால் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை கையில் எடுத்துப்பாரு, ஒரு சாக் பீஸ் எடுத்துப்பாரு. இன்னைக்கு என்ன வசூல் தெரியுங்களா கூலி, நாளைக்கு என்ன வசூல் தெரியுங்களா இது, உங்களுக்கு ஏங்க அதெல்லாம் வந்து. அதே அவரு ஒர்க் பண்ண கம்பெனியோட படங்கள் சமீபத்தில் ஒரு படம் வந்தது, இந்த படம் தெரியும் வந்து உங்களுக்குலாம் தெரியும் சார். ஐயோ, நான் ஏன் பேரை சொல்ல விரும்புறேன்னா, அந்த படத்துக்கு நான் விமர்சனம் பேசிட்டு அந்த வீடியோ எடுக்க சொல்லி எனக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணார். அது ரெக்கார்டு இல்லை என்கிட்ட, இருந்தால் நம்ம பேரை சொல்லி பேசிடலாம். நான் பேசுறதுக்கு என்னங்க என்கிட்ட இது இருக்குதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அதுக்காக தான் தன்னை வந்து பெரிய அதிமேதாவியா நீங்கள் இருந்து போங்க, அதிமேதாவியா இருங்க, சினிமாவை நான் தான் காப்பாற்ற வந்தேன்றீங்க, காப்பாற்றிட்டு போங்க, ஒரு சங்கத்தில் பொறுப்பில் இருக்காரு, இப்போ இருந்துட்டு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அவர் வந்து கோச்சிங்லாம் கொடுத்தவர். நேஷனல் அவார்டை விட்டுட்டீங்களே சார். நேஷனல் அவார்டு வாங்கினவருங்க. நேஷனல் அவார்டில் அப்படி ஒரு கேட்டகரி இருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. வந்து புக்கு எழுதி நேஷனல் அவார்டு வாங்குறது வந்து அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. வந்து ஒரு பத்திரிகை நண்பர் கண்டுபிடிச்சு 2 பக்கம் ஒரு பெரிய பத்திரிகையில வெளுன்னு வெளுத்தாரு. இது எங்கெந்தெல்லாம் எடுக்கப்பட்டது, எங்கெந்தெல்லாம் உருவப்பட்டது அப்படின்னு வந்து. அந்த நேஷனல் அவார்டு நீங்க அவரால் படம் எடுக்க முடியாது, தயாரிக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாது. அதுக்கு என்ன வழின்னு பார்த்தோன்னே இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. வந்து நீங்க ஒரு சினிமா சம்பந்தமா புத்தகம் எழுதி நீங்க வந்து இது பண்ணலாம். இப்பெல்லாம் யாரும் புத்தகம்லாம் எழுதுறதே கிடையாது, சினிமா பத்திரிகையில இப்போ வரது கிடையாது. வரீங்களா, அவர் எழுதுனதுல இருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் ஒருத்தருடையது.